சேனைகளின் கர்த்தருடைய சினம் ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது. அது முட்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்தும். புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் அவர்கள் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர்கள் எல்லோருடைய வாயும் ஆகாமியம் பேசுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். தேவனுடைய கோபம் அவர்களை அக்கினியைப் போல பட்சித்து போடும். ஆகாமியம் அக்கினியைப் போல எரியும். அது முட்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும். அவர்களுடைய துன்மார்க்கம் அவர்களை அக்கினியைப் போல எரித்து போடும். அது அவர்களை பட்சித்து போடும். அக்கினி நெருங்கிய காட்டையும் கொளுத்தும். அதனால் உண்டாகும் புகை திரண்டு எழும்பும். தேசம் முழுவதும் புகையினால் இறண்டு போயிருக்கும். ஜனங்கள் இக்கட்டில் சிக்கிக் கொள்வார்கள். அவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். தேசம் அந்தகாரப்படும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த ஆபத்தில் இருந்து அவர்களால் தப்பித்து போக முடியாது. தப்பிப்பதற்கு அவர்களால் வழியையும் கண்டுபிடிக்க முடியாது. ஜனங்களுடைய ஆகாமியம் அக்கினியை போல எரிகிறது. ஜனங்கள் அக்கினியை அதிகமாய் எரிய வைக்கிறார்கள். ஒருவனும் தன் சகோதரனை அழிவில் இருந்து தப்பித்து போக விடமாட்டான். எல்லோரும் ஏகமாய் அக்கினிக்கு இரையாவார்கள். இஸ்ரவேலின் அழிவிற்கு அவருடைய பாவமும் துன்மார்க்கமுமே காரணம். அக்கினியானது முட்செடியையும் நெருஞ்சி இலையும் பட்சித்து காட்டை எரிய வைப்பது போல இஸ்ரவேலரின் பாவம் அவர்களுடைய தேசத்தையே அழித்து போட்டது. கர்த்தருடைய சினம் நெருங்கிய காட்டை கொளுத்தும் அக்கினியைப் போல இருக்கிறது. அது தேசத்தை இருளாக்கும். ஜனங்களுடைய பாவம் எரியும் அக்கினியை அதிகரிக்க செய்யும். இதனால் தேசத்தில் பஞ்சம் உண்டாகும். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்னும் நிலைமை உண்டாகும்.